ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேகேவன் ஐடியாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு லிப் பாம் செய்ய போகிறோம் பீட்ரூட்டை வச்சு. இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா ஒரு பீட்ரூட் அண்ட் தென் ஒரு நெய். நான் ஜிஆர்பி நெய் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதில் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த நெய் பாட்டில் வந்து நம்மளுக்கு ஓகே தான். ஓகேவா? இதில் வந்து பாதி நெய் தான் இருக்குது. பாருங்கள், பாதி நெய் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடாயை எடுத்துக்கணும். ஓகேவா? ஃப்ளாட்டாக இருக்க கடாயை எடுத்துக்கணும். நார்மலாக இருக்க கடாய் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கடாயை எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடணும். ஓகேவா? கொஞ்சமாக இது பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி பார்த்து தெரியுதா? இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாயிலிங் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். அந்த தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த பாத்திரம் வந்து இதுவும் ஃப்ளாட் சர்ஃபேஸாக எடுத்துக்கோங்க. குழியாக இருக்க பாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் அந்த தண்ணியில் ஃப்ளோட் ஆகாது. இதுன்னும் போது நல்லா ஃப்ளோட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இது தண்ணி நல்லா காஞ்ச பிறகு இதெல்லாம் நம்ம வைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பீட்ரூட்டை மேலே இருக்க அந்த இதுவை மட்டும் எடுத்துட்டேன். இந்த தோலை வந்து பீல் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக லிப் பாம் போடுறோம் அப்படின்னும் போது அது கெமிக்கல். ஓகேவா? ஸோ கெமிக்கல் வந்து நம்மளால் குழந்தைங்களுக்கு போட முடியாது. பெரியவங்க வரையும் தான் போடுவோம். அதுவும் நம்ம நிறைய டைம் லிப் பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்ம வாய்க்குள்ளவும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நேச்சுரல் கலர் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? இதுலேயே வேஸ்லின் போடுவாங்க. எதுக்கு வேஸ்லின் போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது டைட்டாக கெட்டியாகிறதுக்காக வேக்ஸ்லின் போடுவாங்க. நம்ம வந்து வேஸ்லின் போட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீ போடுறதுனாலே உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கிடச்சிரும். லிப் வந்து வறண்டு போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது. லிப் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். உங்களுக்கு கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பீட்ரூட் வந்து நல்லா நம்மளுக்கு கலர் கொடுக்கும் இல்லையா? அதனால் பீட்ரூட்டும் கீயும் மட்டுமே போதும். கீ வந்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிடும். திரும்ப இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணும்பொழுது நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இது போடணும்னு வேஸ்லின் போடணும்னு அவசியம் இல்லை. வேஸ்லின் போட்டால் நம்ம போடலாம். ஆனால் போட்டால் நம்மளால் குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போது 5-6 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்கள்லாம் லிப்ஸ்டிக் போடுறாங்க இல்லையா? அப்படி போடும்பொழுது அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஹோம்மேடாக செஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தால் போதும். இந்த ஒரு பீட்ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கான லிப் பாமே நம்மளால் செஞ்சுக்க முடியும். ஆனால் அவ்வளோ நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் இதுதான் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நான் வந்து இந்த பீட்ரூட்டில் பாதி இந்த பீட்ரூட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள், இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மிக்ஸி ஜார் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எங்கள் மிக்ஸி ஜார் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, குட்டியாக போட்டால் தான் ஃபைனலாக ஆகும். அதனால் இதை பாருங்கள், இதை கட் பண்ணியிருக்கேன். இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்படி ஃப்ளோட் ஆகிற மாதிரி பார்த்து வைங்க. குழியாக இருக்க பாத்திரம் வச்சிங்கன்னா ஃப்ளோட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி இருக்க பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம நெய்யை ஊற்ற போகிறோம். நெய் வந்து கொஞ்சமாக விடுங்க, போதும். இவ்வளோ நெய்யே நம்மளுக்கு போதும் பீட்ரூட் அந்த இது வச்சு நம்ம செய்யறதுக்கு. இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த இது வந்து ப்ராசஸ் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இதை வந்து நம்ம டீ வடிகட்டுறதுல வச்சுப்போம். அதில் வச்சு தண்ணியெலாம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் விடணும் அவசியம் இல்லை. இதில் இருக்க லிக்விடே போதும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது வருது பார்த்தீங்களா? இதில் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெலாம் எதுவும் விடலை. வெறும் இந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணி மட்டும்தான். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த சத்தை வந்து வேண்டாம், இது தூக்கி போட்டுடலாம். இல்லை நீங்கள் ஏர் பேக் போடுறீங்க அப்படின்னும் போது இந்த சத்தியை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்கண்டி கலர் ஏர் பேக் வந்து ரெடி ஆகும். ஸோ ஏர் பேக் வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் ஏர் பேக் வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து நல்லா நம்ம இங்கே ஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிக்விட் வந்து கிடச்சிரும். நான் ஒரே ஒரு குட்டியாக இருக்க பீட்ரூட் தான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்றலை. இது வெறும் பீட்ரூட்டை அப்படியே அரைச்சி அப்படியே புளிஞ்சிருக்க பீட்ரூட் தான். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கைவிடாமல் இதை கிண்டுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு இதுவாகும். பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். நெய் தனியாக இருக்கும், பீட்ரூட் தனியாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஒன்றா ஒத்து வந்துடும். இருங்க, நான் அதை காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் இதை பாருங்கள். இது நல்லா இதுவானதும் இது பாருங்க, இந்த ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி வந்துருச்சு இல்லையா. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக 12 hours இது ரெஃப்ரிஜரேட் ஆனதும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை நேற்று பண்ணது. ஸோ இதை வந்து நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சதும் இந்த மாதிரி லிக்விட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு மூடி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிப் பாம் எப்படி இருக்குமோ, கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா. இதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் நல்லா எடுத்துக்கிறேன். இதை நம்ம வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது போயிடும், அந்த கட்டியாக இருக்காது, லிக்விட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், உங்களுக்கு கலர் நல்லா இருக்கும். பாருங்க, இது நீங்கள் அப்ளை பண்ணி டெய்லி யூஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுனால லிப்ஸ் வந்து வறண்டு போகுது அப்படின்ற மாதிரி ஆகிடாது. ஒரு சில பேருக்கு அந்த பக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, நல்லா வறண்டு போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்காது. இது நீங்கள் டெய்லி ரொட்டீனாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய லிப்ஸ் வந்து நேச்சுரல் கலராகவே பிங்காக மாறிட்டு வந்துடும். அண்ட் தென் லிப்ஸ் வந்து வறண்டு போகாமல் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதும் உடனே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க. ஏன்னா இப்போ இந்த 12 hours வந்து ஃப்ரீசரில் இருந்தது. இதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் நம்மளுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நீங்கள் வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக லிக்விட் ஆகிடும். அதனால் வந்து இப்போது இது லிக்விட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணுவோம். ஆனால் அது கெமிக்கல் இல்லையா, அதனால் நான் அதை அப்ளை பண்ணாமல் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணி முடிச்சதும் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. ஸோ இந்த லிப் பாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்கு இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் மேலும் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, இப்போ லிப் பாம், மை, அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய வெளியே வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹோம்மேட் ரெசிபீஸும் நான் உங்களுக்கு இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கான சிந்தனை மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்திக் கொள்பவனுக்கு காலம் வழிவிடும், நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. இன்னைக்கான சிந்தனை மொழிகள் திரும்பவும் சொல்றேன். முந்திக் கொள்பவனுக்கு காலம் வழிவிடும், நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. ஆமா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னாலும் அதுக்கான டைம் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. அப்படி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டைம் எப்போ வருது நம்மளுக்கு தெரியாது. அது வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு சமயத்துல அதை அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம இங்க வெயிட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் செய்யணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுதான் அதுக்கான டைம். ஓகேங்களா? அதனால ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது அந்த டைம்லயே நீங்க அந்த விஷயத்துக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க. அது நிச்சயமா வெற்றியில் போயிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல மேலும் வீடியோக்கு எங்க சேனலை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 99 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நாங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுவோம். ஸோ இந்த 99 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய பெரிய 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.